இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான அத்திக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம அத்திக்காவை சுத்தம் பண்ணிக்கலாம். அத்திக்காயில் இந்த மாதிரி மேலே ஒரு காம்பு இருக்கும், இந்த மாதிரி கொத்தா வந்து அத்திக்காய் இருக்கும். அதை நம்ம வாங்கிட்டு அத்திக்காயில் இருக்கிற காம்பை எடுத்துடணும். அத்திக்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ போல் அத்திக்காய் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த மேலே இருக்கிற காம்பை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். அத்திக்காயில் இந்த காம்பை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் மாதிரி வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சப்போஸ் கையில் ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த காம்பை உடைச்சிருங்க. உங்களுக்கு வந்து அந்த பால் வந்து நம்ம வாஷ் பண்ண உடனே போயிடும். இப்போ நம்ம எல்லா காம்பையும் க்ளீன் பண்ணிடலாம். அத்திக்காய் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. வயிற்று புண், வாய்ப்புண் இதெல்லாம் வந்து சரி பண்ணும். அத்திக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரேராக தான் கிடைக்கும். நம்ம கீரை விற்கிறவங்க கிட்ட சொல்லி வச்சுருந்தோம்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இந்த அத்திக்காய் கிடைக்கும் பொழுது வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அத்திக்காயில் இருக்க காம்பை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதை வாஷ் பண்ணியும் வச்சுருக்கோம். இந்த அத்திக்காவை வந்து நம்ம செய்கிறோன்னா அதை வந்து நம்ம உடைச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ள பூச்சி எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அத்திக்காவை செய்யணும். ஏன்னா அத்திக்காயில் சின்ன சின்ன பூச்சி இருக்கும், அதுக்காக தான் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு செய்கிறது நல்லது. முதல்ல நம்ம இந்த வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அத்திக்காவை வந்து தட்டிக்கலாம். இந்த மாதிரி அத்திக்காவை ஒன்றா வச்சு ஒரு கல் வச்சு உடைச்சிங்கன்னா இந்த மாதிரி 2ஆக உடையும். இதுக்குள்ளே எதுவும் பூச்சி இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு தண்ணியில் போட்டுடணும். இது வந்து உடனே நீங்கள் தண்ணியில் போட்டு வைக்கணும், இல்லைனா வந்து கருப்பாக மாறிடும். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 அத்திக்காய் உடைச்சி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம எல்லா அத்திக்காயையும் உடைக்கும் பொழுதே தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் கலர் மாறலை. உங்களுக்கு அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலரி பிளாக் கலர் மாதிரி ஆகும். அதனால நீங்கள் அத்திக்காய் சமைக்கும் பொழுது அதை உடைச்சி போட்டுக்கோங்க. காம்பு கிள்ளும் பொழுது ஒன்றும் ஆகாது. பட் வந்து அந்த தண்ணியில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கருப்பு ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம தண்ணியில் போட்டு வைக்கிறோம். நம்ம அத்திக்காய் சமைக்கும் பொழுது ஒரு வேக்காடுன்னு சொல்லுவாங்க, ஒரு பாதி அளவுக்கு அதை வந்து கொதிக்க வச்சு தண்ணியில் வந்து போட்டுட்டு நம்ம கொதி வச்சு எடுத்தோம்னா அத்திக்காய் வந்து உங்களுக்கு நல்லா வந்து அந்த துவர்ப்பு தன்மை, அந்த பால் ஒரு பிசுபிசுப்பு தன்மைலாம் இல்லாமல் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அத்திக்காவை சேர்த்துக்கலாம். அத்திக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடுங்க. உங்களுக்கு வந்து அத்திக்காயோட கலரும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்க் கலராக வரும். ரொம்ப நேரம் எப்போவுமே எந்த காயும் ரொம்ப நேரம் வந்து நம்ம வேக வைக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 2 கொதி வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் 1.5 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 50 கிராம் போல் சிறுபருப்பு, அதாவது பாசி பயிரை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சிருந்தேன். ஒரு 4 பல் பூண்டை சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம். ஒரு தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம சுத்தம் செஞ்சு கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கிற அத்திக்காவை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. ஏற்கனவே நம்ம அத்திக்காய் கொதிக்க வைக்கும் பொழுது மஞ்சள் தூள் சேர்த்துருந்தோம். பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் தேவையான அளவு அந்த அத்திக்காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் போல குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு காரத்தை வந்து அத்திக்காயில டேஸ்ட் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். அதனால தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கலந்துடலாம். அடுத்ததான் நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. அத்திக்காய் நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், அத்திக்காவும் பருப்பும் நல்லா வந்து வெந்திருக்கு. நீங்கள் சிறுபருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதை நல்லா கலந்துருங்க. இதை வந்து கொஞ்சம் போல் நசுக்கி விட்டுருங்க அந்த கரண்டி வச்சு. நீங்கள் பாருங்கள், அத்திக்காய் வந்து நல்லா வெந்திருக்கு. 3 விசில் வைக்கும்பொழுது இது நல்லா வெந்துடும். நீங்கள் வந்து கொஞ்சம் குழைவாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 4 விசில் கூட வச்சுருங்க. அப்போ நல்லா வந்து உங்களுக்கு அது மசிஞ்சிருக்கும். ஆனால் அத்திக்காவே வந்து உங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும். இது கொஞ்சம் தெரியும் போது கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கூட்டை தாளிச்சிக்கலாம்.
அதுக்காக ஒரு கடாயில் 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் கடுகுளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகுளுந்து பொடிஞ்சதும் சீரகம் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம். கால் மூடி போல் தேங்காவை வந்து திருகி வச்சிருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. தேங்காய் வந்து நிறைய சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் அரை மூடி தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அத்திக்காவை இந்த தாளிப்போட சேர்த்து நல்லா கலந்துருங்க. இது வந்து ஒரு 2 கொதி வந்தா போதும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கடைசியாக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். நம்மளுடைய சுவையான அத்திக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அத்திக்காய் கூட்டு ரசம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.